ஆதிராவை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு. நாமெல்லாம் இருக்கோம்ல அத்தை, பாத்துக்கலாம். இல்லம்மா, நான் கண்ணால பாத்துட்டு வந்திருக்கேன். அவன் ஆதிராவை ரொம்ப வெறுக்கிறானோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவங்க உறவு வெறுக்கிற உறவு கிடையாது. அவன் வெறுக்கிறானா ஏதாவது காரணம் இருக்கு மாமியார, விடுங்க. யாரோ செய்யற தப்புக்கு இவளை அவன் தண்டிச்சிட கூடாதே. அத்தை, ஒருவேளை இதுல காதாம்பரி சம்பந்தப்பட்டிருப்பாளோ? எதை வச்சு சொல்ற? எனக்கு அப்படிதான் தோணுது. காதாம்பரி தான் சம்பந்தப்படாத இடமே கிடையாதே. அது சரிக்கா, காதம்பரிக்கும் பொண்ணுத்திர குடும்பத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நம்ம மாமியாருக்கே பொண்ணுத்திர யாருன்னு தெரியல. அப்படி இருக்கும்போது காதம்பரிக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிடும்? கஜேந்திரனே மூலமா? நீ என்ன சொல்ல வர? செம்பவல்லிக்கு என்னமோ தோணிருக்கு. நீ என்ன நினைக்கிறீ அதை சொல்லிட்டி. நான் என்ன நினைக்கிறேன்னா, கஜேந்திரனே மூலமா காதாம்பரிய பொண்ணுத்திர குடும்பத்துக்கு தெரிஞ்சிருக்கணும். இவதான் ஒரு பணத்தாசை பிடிச்சவளாச்சே. ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டு அந்த குடும்பத்துக்கு இவளுக்கு சம்பந்தம் வந்ததுன்னா எனக்கு தீவிரமா தெரியல, ஆனா இருக்கலான்னு தோணுது. ஏன், ஒருவேளை கஜேந்திரனுக்கு வேண்டியவங்கள கூட பொண்ணுத்திர இருக்கலாமே? எப்படி மாமியார சொல்றீங்க? நானும் தெரிஞ்சு சொல்றேன். கஜேந்திரன் நம்ம கிட்ட எதையோ மறைக்கிறான். அது மட்டும் இல்ல, கஜேந்திரன் எப்படி கரெக்டா விக்கிய போய் தத்தெடுத்து வளர்த்தான். கஜேந்திரன் தற்செயலா விக்கிய தத்தெடுத்த மாதிரியே எனக்கு தெரியல. செஞ்ச பாவத்துக்கு பிராயச்சித்தமா எடுத்து வளர்த்த மாதிரியே எனக்கு தோணுது. தருண் இதே குடும்பத்துல வளர்ந்திருக்கான், இதே குடும்பத்துல தான் விக்கி இருந்திருக்கான். அது எப்படி? பொண்ணுத்திரைக்கு முழுசா பழைய ஞாபகம் வரல. இது வரைக்கும் வந்ததுக்கே அவன் மிருகமா இருக்கான். இப்போதைக்கு தான் குடும்பத்துக்கு நடந்த அநியாயம் மட்டும் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா அது யார் மூலமா நடந்ததுன்னு இன்னும் அவன் கண்டுபிடிக்கல. கண்டுபிடிச்சா அவன் பிடிக்க கூடாது. இப்படி உலகத்துல எல்லாரும் பழி வாங்க ஆரம்பிச்சா வாழ முடியாது, நிம்மதியா வாழ முடியாது. நம்ம என்ன நோக்கத்துக்காக வந்தோமோ அந்த வாழ்க்கை வாழவே முடியாது. பழி வாங்குதல் ஒரு தீர்வே கிடையாது. எதிரி முன்னாடி வாழ்ந்து காட்டணும். அதுதான் நாம துரோகிக்கு கொடுக்கிற சரியான பதிலடி. அதுதான் செய்யணுமே தவிர பழி வாங்கணும்னு கிளம்புனா நஷ்டம் நமக்கு தான். இப்ப பார்த்தல, அவன் பழி வாங்கன்னு நினைக்கிற போய் உயிருக்குயிரா நேசிச்சவா பகையாளியா தெரியல. அவன் நின்னா நோகும் உட்கார்ந்தா நோகும் நினைச்சவன் அவ பேரை சொன்னாலே கத்துதான். இல்ல, ஆதிராவும் பொண்ணுத்துறையும் சேர்ந்து வாழணும். அவங்க தான் கணவன் மனைவியா வாழணும். நீ நேர பொண்ணுத்துறை வீட்டுக்கு போ. புரியல மாமியார. இனிமேல் நீ பொண்ணுத்துறை வீட்டுல தான் இருக்க போற. அங்க நடக்கதெல்லாம் சரி பண்ண போறவா நீதான். ஆதிரா உன்னை பெத்த தாயா தானே பாக்குறா. இதுவரைக்கும் அவளுக்கு பாதுகாப்பாவும் அடைக்கலமாவும் அவளுக்கு எல்லாமாவும் இருந்தது நீதான். இனி இருக்க போறவா நீதான். சரிங்க மாமியார. எந்த விதத்திலயாவது அவனை மாத்த முயற்சி பண்ணு. நிச்சயமா ஓங்கணும் அவனை மாத்தணும் நான் நம்புறேன். எப்படியாவது பொண்ணுத்திரையும் ஆதிராவும் சேர்ந்து வாழணும். அவங்க ரெண்டு மட்டும் சேர்ந்து வாழனா காதல் பொய்யாயிரும். கட்டாயமா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சிட்டு தான் இனி நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன் மாமியார. அவங்க கிட்ட இருந்து பழி வாங்குதல முற்றிலும் எடுக்கணும். அத்தை, அவனா ஆதிரா வெறுக்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் ஆதிராவை அங்க அனுப்புறது, அவன் வெறுத்து ஒதுக்குனாலும் ஆதிரா அங்கதான் இருக்கணும். பகையும் காதலா மாறதுக்கு பக்கத்துல இருந்தாதான் முடியும். கரெக்ட். தூரத்துல இருந்தா பகை அப்படி பழகிரும். பக்கத்துல இருந்தாதான் பகை கூட பாசமா மாறும். நீங்க சொன்ன வேலையை கச்சிதமா முடிக்கிற மாமியார. ஆதிராவுக்கும் பொண்ணுத்துறைக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு தான் நான் இந்த வீட்டுக்குள்ள வருவேன். கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி, அவங்கள சேர்த்து வச்சாலும் சரி, எனக்கு வேற வழி தெரியல. இது அசிங்கமா தான் தெரியும். ஆனா அவங்க ரெண்டு ஊரறிய உலகறிய கணவன் மனைவியா வாழ்ந்தவங்க தான். இனி அவங்க பிரிஞ்சாலும் நல்லா இருக்காது. இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன மாமியார் இருக்கு? அவன் தான் அவன் மேல உசிரியே வச்சிருந்தானே. அது நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்ல, ஊர் உலகத்துக்கே தெரியுமே. ஆமா மாமியார, இதுல என்ன இருக்குது? அத பேசுறதுக்கு 4 பேர் இருக்க தானே செய்வாங்க. இப்பமே ஊருக்குள்ள ஆதிரா ராசி இல்லாதவன் தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தை ராசி இல்லாதவங்கன்னு யாருமே கிடையாது. ஏதோ சந்தர்ப்ப சூழல் அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு காரியம் நடக்கும் போது இந்த ஊர் உலகம் அவங்கள ராசி இல்லாதவங்கன்னு முத்திர குத்துது. ஆதிராவுக்கு அந்த பேர் வந்துடக்கூடாது. நாம மாத்தணும். நம்மளால முடியும். நம்மளால முடியாதுன்னு எதுவுமே இல்ல. நம்ம நேசிச்சவங்களுக்காக நம்ம எந்த எல்லைக்கும் போகலாம். அதுல தப்பே இல்ல. நம்ம கூட இருந்தவ கஷ்டப்படும் போதே நாம இங்க சந்தோஷமா இருக்க முடியாது. அவ வாழ்க்கைக்காக நம்ம எந்த எல்லைக்கு போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். தப்பே இல்ல. அவ நல்லா இருக்கணும். அவ நல்லா இருக்கணும். நம்மள நம்பி தானே இந்த வீட்டை ஆடி பாடி குதிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தா. நம்மள நம்பி இருந்தா, நம்மள நம்பிக்கிட்டே இருந்தா. நம்பிக்கை துரோகத்தை மட்டும் எனக்கு செய்யவே கூடாது. அவ நம்பிக்கைக்கு நம்ம பாத்திரமா இருக்கணும். புரியுதா? கட்டாயமாத்த. ஆதிராவுக்கும் பொண்ணுத்துறைக்கும் கல்யாணத்தை பண்ணி வைப்போம். என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம். விடுங்க மாமியார. நாங்க இருக்கும்போது நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? ஊசர கொடுத்தாது அவங்க ரெண்டு பேரும் நாங்க சேர்த்து வைப்போம். இல்ல என் குடும்பத்தை அழிச்சவங்க பழி வாங்கிட்டு தான் நான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாமன்னா
அந்த பழி வாங்குதலையே நாங்க ஏத்துக்கிடுவோம் அத்தை. ஏன்னா ஆதிரா நம்மள நம்பினா, அவளை வாழ வைப்போன்னு நம்மள நம்பினா. நம்பிக்கை துரோகம் நாங்க செய்ய மாட்டோம். அன்னைக்கு மருமக்கமாரு ஒரு நாளும் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டோம். இது உங்க மேல சத்தியம் அத்தை. இது உங்க மேல சத்தியம் அத்தை. சத்தியம். பொண்ணுத்தர சொல்லு, ஏதாவது சாப்பிடுறியா என்ன? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏதாவது கொஞ்சம் சாப்பிட. வேண்டாம்டா, விடு, எனக்கு பசி இல்ல. ஆமா, நீ சாப்பிட்டியா என்ன? சாப்பிட்டேன்டா. நீ எப்படி சாப்பிட்டு எனக்கு தெரியாது. அம்மா ஆனந்தி. இல்லடா, நான் சாப்பிட்டேன். என்ன? அவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்தியா என்ன? இப்பதான் பால் காய்ச்சி கொடுத்தேன். சரி, அவன் ஏதோ கூப்பிட்டா என்னன்னு கேளு. மாமா, இவன் சாப்பிட்டுக்க மாட்டான், அவனுக்கு ஏதாவது கொடுமா. சரிங்க மாமா. அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். தருணுங்க இந்த தோட்டத்துல தான் நிக்கிறான். சரி, நீ போ, வேலை பாரு. டேய், அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்டா. அவனை கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்கயா. டேய், இப்ப நீ ரெஸ்ட் எடுடா. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? இல்லடா, எனக்கு நீ அமைதியே இருக்காது. அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டேன், நீ கொஞ்ச நாள் ஓய்வெடு. டேய், என்னால இப்படி படுக்க கூட முடியலடா. பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்ப ரெண்டு சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இருக்கலாமா? இல்ல நம்ம வயலுக்காய் போயிட்டு இருக்கலாமா? வரியா? சரி, வரேன். இரு, நான் உன்னை தூக்கி விடுறேன். இரு. வேண்டாம், நான் நல்லதா இருக்கேன், எந்திரிச்சிருவேன். இரு, நான் வரேன். ஏண்டா, உனக்கு அறிவே இல்ல? உங்க அண்ணன் கோபப்பட்டாலும் நீ தாண்டா தடுக்கணும். உங்க விக்க என்ன பாவம்டா. அதுக்காக என் குடும்பத்தை தரமட்டமா ஆக்கியிருக்கான். அவனை விட சொல்லியாங்களே? யார விட சொன்னா? அதெல்லாம் புத்திசாலித்தனமா அடிக்கலாம். பாரு, இதுல மாட்டிக்கிட்டு முழிக்கிறது உங்க விக்கன்னா. என்னடா சொல்ற? விக்கன்னு கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப சாஃப்டானவங்க, ரொம்ப அன்பானவங்க. இப்ப பொண்ணு தரேன் பாட்டுல அதை பண்ணிருவேன், இதை பண்ணிருவேன், என் கூட வாடான்னு விக்கன்னு கூப்பிடுறாங்க. அந்த அண்ணனை பாப்பாங்களா இல்ல சாதுவான இந்த பொண்ணை பாப்பாங்களா? பாவம்டா, அந்த பொண்ணு கூட வேற இருக்குது. உனக்கு பொண்ணு தரனை பத்தி தெரியல. விக்கி என்ன எப்பவும் குடும்பஸ்தனா பாக்கணும் தான் பொண்ணு தரன் எனக்கு ஆசை. நீங்க ரெண்டு இப்படி பேசிட்டு இருந்த விக்கி எனக்கும் கோவம் தானே வரும். சரிடா, நான் பாக்குறேன். ஏய், பொண்ணு தரனுக்கு நீ தாண்டா எடுத்து சொல்லணும். அவருக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குது, அவரையே நம்பி ஒரு பொண்ணு இருக்குது. அதை நீயும் மறந்துட்டு அந்த அண்ணனும் மறந்துட்டாங்க. இல்ல, நான் மறக்கல. அவங்களுக்கு என்ன செய்தி? ஐயோ, இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. சதீஷ் மாமா, என்னடா? ஆதிரவ கூட்டிட்டு கிளம்புங்க. ஏன்டா? பொண்ணுத்தர கெட்டிக்க போற பொண்ணுடா. மாமா, பொண்ணுத்தர ரொம்ப கோபமா இருக்காங்க. ஏன்டா? இந்த பொண்ணு என்ன பண்ணுனா? தெரியல மாமா, ஆனா ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. நீங்க ஆதிரவ கூட்டிட்டு கிளம்புங்க மாமா. என்னடா முட்டாள் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் அடுத்தவ இல்ல, புரியுதா? தருண், அவங்களுக்கு என்ன தருண்? அது வந்து சரி, நான் போய் அவங்கள பாக்குறேன். ஆதிரா, அது வந்து இன்னொரு நாள் வாய. ஏண்டா, எனக்கு இன்னொரு நாள் வரணும். அப்பா, புரிஞ்சுக்கோங்கப்பா. டேய், அவ பொண்ணு பாப்பா, நீ போமா. ஆதிரா, நான் சொல்றதை கேளு. தருண், நான் அவங்கள பாக்கணும்டா. இப்ப வேண்டாம் ஆதிரா, சொன்னா கேளு. இல்ல, நான் போறேன். சொன்னா கேளு ஆதிரா. போடா, நான் அவங்கள பார்த்தே ஆகணும். என்னடா சொல்ல போய்கிட்டே இருக்காங்க? டேய், அந்த பொண்ணு பாவம்டா. உங்க அண்ணன் மடத்தனமா பிடிச்சு திட்டிடாம நீனும் போடா. டேய், உண்மையிலே பாவம்டா. நீ தாண்டா ஏதாவது பண்ணணும். உங்க அண்ணன் கூட சேர்ந்து கோபப்பட்டல. இந்த பொண்ணு என்னடா பாவம்னா? எனக்கும் புரியுதுடா, ஏன் கோபப்படுறான்னு தெரியலையே. நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்க, உன் குடும்பம் அழிஞ்சதுக்கு இந்த பொண்ணு குடும்பமும் ஒரு காரணமா இருந்ததுன்னா இந்த பொண்ணு தரன்னுகிட்டது நீ பிரிச்சிருவியாடா? என்னடா முட்டாள் மாதிரி பேசுற? சத்தியமா சொல்றேன், ஒருவேளை இவ குடும்பமே இருந்தாலும் இவளுக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. இவ அப்பா வீடா. போதும்டா, நான் அவளுக்கு கொடுத்த தண்டனையே 7 தலைமுறைக்கு அவளுக்கு போதும். ஏடா, என் பொண்ணு தரன் எனக்கு பொருத்தமானவா இவன் மட்டும்தான். பொண்ணு தரைக்கு இவனை ரொம்ப பிடிக்கும். அவன் உசுர இவதான்டா. அவன் உசுரடா இவா. ஆனா இப்போ உங்க அண்ணன் வெறுக்கிறானே. இல்லடா, என்ன ஆனாலும் சரி, பொண்ணு தர அண்ணனுக்கு இவாதான் எல்லாம். இவன் என் பொண்ணு தர அண்ணன் கூட தான் வாழணும். அதுக்கு நான் என்ன பண்ணாலும் பண்ண வேண்டாம். பாத்துக்கடா. சரி, அந்த பொண்ணு உள்ள போனா சீக்கிரம் வா. மாமா, பொண்ணுத்தர மாமா, பொண்ணுத்தர மாமா, நான் ஆதிரா வந்திருக்கேன். ஆனந்தி,
அது வந்து ஆதிரா, அது வந்து என்ன தருண்? ஐயோ, என்னாலலாம் இவளை இப்படிலாம் பார்க்க முடியாது. என்னால இவளை இப்படிலாம் பார்க்க முடியாது. அண்ணே, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். தருண், ஆதிரா, என்ன நடக்குது? என்ன? தருண் ஏன் இப்படி போறா? சரி, நான் போய் என் துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தது. என்ன நம்ம அத மாமா பார்த்துட்டு வந்துடுதே. மாமா நல்லா தானே இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என்னாச்சு ஆனந்தி, உனக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா? மாமாக்கு இப்படி ஆயிட்டேன்னு பயந்துட்டியோ? அதான் மாமாக்கு ஒண்ணு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்களே. சரி, நான் போய் மாமா பார்த்துட்டு வரேன். என்ன ஏதாவது வேலைன்னா சொல்லு, நான் செய்யறேன். அதிரா, ஒண்ணு இல்ல ஆனந்தி, மாமாக்கு ஒண்ணு செய்யாது. அம்மா மாதிரி நீ பக்கத்துல இருந்து கவனிச்சிருக்க. மாமா நல்லதா இருப்பாங்க. சரி, நான் போய் மாமா பார்த்துட்டு வரேன். என்ன இங்க பாரு, மாமா தூங்கிட்டு இருக்காங்க. பெற பார்க்கலாமா? பரவாயில்ல, நான் ஒளிஞ்சு பார்த்துட்டு வந்துடுறேன். மாமாவை எழுப்ப மாட்டேன்னு. ஐயோ தங்கமே, அந்த நிலைமையில என்னால பார்க்க முடியலடி. நான் எப்படி உண்மை சொல்லுவேன்? நீ எப்படி தாங்கிக்க போற? என்னாச்சு ஆனந்தி? இங்க பாரு, மாமா தூங்கட்டும், அப்புறமா பார்க்கலாம்டா. ஏமா அவ ஏன் பார்க்க கூடாது? மாமா, என்னம்மா அவளை ஏமா ஆளுக்கால பார்க்க கூடாதுன்னு சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல மாமா. மாமா என்ன பார்த்தா எமோஷனல் ஆவாங்க, மறுபடியும் எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அதான். ஆமா மாமா. எனக்கு ஒன்னும் அப்படிலாம் தெரியல. எல்லாருமே சேர்ந்து ஆதிராவுக்கு ஏதோ பண்ற மாதிரி எனக்கு தோணுது. சரி சரி மாமா, ஆனந்தி பொண்ணு தெரியாது. நான் போய் மாமா பார்த்துட்டு வரேன், நீங்க எல்லாம் நில்லுங்க. ஐயோ, ஆதிரா இருக்கா? மாமா, ஐயோ ஆதிரா, நீ கொஞ்சம் வெளியில நின்று, மாமா வார, நீ வாய. ஆதிரா, மாமா சொல்றேன், கொஞ்சம் வெளியில வாமா. இல்ல மாமா, நான் பொண்ணு தர மாமாவை பார்க்கணும். நல்ல பிள்ளைல, மாமா சொன்னா கேப்பல, வாமா. ஐயோ மாமா, நான் பொண்ணு தர மாமாவை பார்க்கணும். மாமா டாக்டர் ரொம்ப ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காங்கம்மா. அவன் இப்பதான் அசந்து தூங்குறான். நம்ம வெளியில போய் பேசலாமா? வா. இல்ல மாமா, நான் பொண்ணு தர மாமாவை பார்க்கணும். பொண்ணு தர மாமாவை பார்க்கணும் மாமா. ஐயோ, இவளுக்கு நான் என்ன சொல்லி புரிய வைப்பேன்? இவளே ஒரு குழந்தை மாதிரி, இவகிட்ட நான் எப்படி புரிய வைப்பேன்? ஆதிரா, மாமா சொன்ன கேப்பல்லம்மா, வாமா. இல்ல மாமா, நான் பொண்ணு தர மாமாவை பார்க்கணும். பொண்ணு தர மாமா. பிள்ளைகிட்ட கோபப்படுறதா, அவகிட்ட கோபப்படுறதே வேணடா, சொன்னா கேளு. சரி, நான் கோபப்படல, அவளை நீ போ சொல்லு. மாமா, பொண்ணு தர மாமா. நான் அவளை போ சொல்லி, நீ கோபப்படாம இரு. போ சொல்லுடா, சீக்கிரம் போ சொல்லு. மாமா, நான் ஆதிரா மாமா. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த காட்சி என்னால பார்க்க கூட முடியலையே. ஐயோ, என் ஐயா பத்த பொண்ணு வேதனை படுறாளே. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? இவ வேதனை படுறதை என்னால பார்க்க முடியாது. மாமா, நான் ஆதிரா மாமா. விக்கி, இங்க இருந்து போ சொல்லுடா. மாமா, நான் ஆதிரா மாமா. நான் உங்களை விட்டுட்டு எங்க மாமா போவேன்? ஐயோ, இவன் எதுவும் பண்ணிடக்கூடாது. ஆதிரா, வெளியில போ. இல்ல, நான் என் பொண்ணு தர மாமா விட்டுட்டு போக மாட்டேன். நான் எதுக்கு என் பொண்ணு தர மாமா விட்டுட்டு போனோம்? விக்கி, இந்த வெளியில அனுப்பிட்டேன்டா. ஆதிரா, உன்னை வெளியில போன்னு சொன்னேன். யார் என்ன சொன்னாலும் சரி, நான் என் மாமா விட்டு போக மாட்டேன். அதான் சொன்னா கேளு, வெளியில போ. போ சொல்லுடா. நான் என் மாமா விட்டு போக மாட்டேன். என் மாமாவை இருக பிடிச்சுக்குவேன். தெரியும், நீங்க முன்னாடியே என்கிட்ட சொல்லிருக்கீங்க, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்து உன்னை நான் மறந்துட்டா என்னை விடாம கட்டி பிடிச்சுக்கடின்னு சொல்லிருக்கீங்கல்ல, நான் விட மாட்டேன். அப்படின்னா இத பத்தி ஏற்கனவே ஆதிரா கிட்ட பேசியிருக்கான். நான் என் மாமா விட்டு எங்கேயும் போக மாட்டேன். தூரம் போன சொன்னேன். போக மாட்டேன் மாமா, நான் உங்களை இறுகி பிடிச்சுக்குவேன். நான் விட மாட்டேன், நான் இருக பிடிச்சுக்கிட்டேன். என்ன பண்ண? ஏன்டா அடிச்ச? சொன்னா போனும்ல. அவன் உசுருடா, இப்படி அவன் யாருன்னு தெரியாம அடிச்சுக்கிட்டு இருக்கேடா. அவ கத்தி பேசினாலே தொண்டை வலிக்குன்னு நினைக்கிறவன் இப்படி கை நீட்டி அடிச்சுட்டேடா. ஆதிரா, கிளம்பு. இல்ல மாமா, கோவமா இருக்காங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. பரவாயில்ல, மாமாக்கு கோவம் இருக்கும்னு நினைக்க.
அதான் அடிச்சிட்டாங்க. பரவாயில்ல, வலிக்கல மாமா. ஆனந்தி வாமா, வா போலாம் வா. இல்ல நந்தி, நான் இவங்கள பார்க்கணும், நான் பாத்துக்கிறேன், நீ போ. ஏய் சீக்கிரம் இங்க இருந்து போ சொல்லு. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன மறுபடியும் மாமாக்கு தலைவலி வந்துடாம நீங்க ஆதிரா கூட்டிட்டு போங்க. ஆதிரா வா. டேய் இவங்க யாருன்னு உனக்கு தெரியாதுடா. தெரியும் போது நீ ஏன் இவங்க கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவ? நீ என்ன இறக்கப்பட்டுக்கிட்டு இருக்க? எங்க மாமா முன்னாடி அழக்கூடாது உங்களுக்கு தெரியாதா? எங்க கண்ணீர் தொடங்குங்க. நானும் கோமா தாண்டா இருக்கேன். ஆதிரா வெளியில போ. என்ன மாமா நீங்களும் கோபப்படுறீங்க? பேசாம எனக்கு கொன்னுறியாடி. என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. நீயே பாத்துக்க. ஒண்ணு இல்ல மாமா, அவங்க கோவத்துல தான் போறாங்க. ஆதிரா வாய. இல்ல ஆனந்தி, நான் இவங்கள பார்க்கணும், நீ போ. சொன்னா கேளு, வா. ஆனந்தி எல்லாரும் என் மேல கோபப்படுறீங்க. என்ன பெறவிடி நீ எடுத்து வந்த? எப்பா என்னால முடியலப்பா. பொண்ணு தர மாமா, என் மேல கோவமா இருக்கீங்களா மாமா? நான் உங்ககிட்ட எங்க சொல்லாம போயிட்டேனா மாமா? ப்ளீஸ் மாமா, சாரி மாமா. ஏன் மாமா என்கிட்ட பேச மாட்டேங்க? ஏன் மாமா வித்தியாசமா நடந்துக்கிடுறீங்க? என்ன பார்க்கணும் போல உங்களுக்கு தோணலையா? நான் அடிக்கிறதுக்குள்ள நீங்க இருந்து போயிரு. அதான் அடிச்சீங்களே மாமா. மரியாதையா நீயா வெளியில போயிட்டா உனக்கு நல்லது. கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளுவேன்.